ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சாயை எவ்வளவு பிடிக்கும்? இது என்னடா கேள்வி? சாயை தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை போய் பிடிக்குமான்னு கேட்குற, இது ஒரு தலைப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் சாயை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் சாய் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதாவது 24 மணி நேரமும் வருஷம் 365 நாளும் உங்கள் ஆயுட்காலம் முழுவதும் சாய் உங்கள் கூடவே இருக்கணும். அதுக்கப்புறமும் நீங்கள் நம்மளோட ஆயுள் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம சாயோட பாதத்தில் சரணடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இப்போ அன்னதானம் எதுக்கு நடந்துகிட்ருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். நம்ம நல்லபடியாக ஷிரடியிலே இருந்து அதுவும் ஒவ்வொரு நாளும் ஷிரடி பாபா கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டே என்ன பண்ணோம், 48 நாட்களில் 51 அத்தியாயம் பாராயணம் நல்லபடியாக முடித்தோம். அதுக்கு பாபா ஆசீர்வதிச்சார். அதற்காக அந்த நிகழ்வு நல்லபடியாக நடந்ததுக்காக நம்ம முன்னாடியே வேண்டிக்கிட்ட மாதிரி நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக இன்றைக்கி நம்ம அன்னதானம் பண்ணியிருக்கோம். கூடவே 108 தேங்காவும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். பாபாவுக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, இன்றைக்கி தலைப்பு அதை பற்றி பார்க்கலாம். முக்கியமான ஒரு தலைப்பில் சாயை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் இல்லாத என் வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் தானே என் கூடவே இருக்கார். அப்படிப்பட்ட சாய்க்கு நம்ம ஒரு விஷயம் செய்யணும். சரிங்களா? நம்ம என்ன செய்கிறோம்? விளக்கேற்றுவோம். அப்புறம் முக்கியமான நாட்களில் பாபாவுக்கு பூஜை செய்வோம். ஏன் தினந்தோறும் கூட சில பேர் பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சரிதான். ஆனால் நிறைய நண்பர்கள், பெரும்பாலானவர்கள், வெகு சிலர் மட்டும்தான் பாபாவுக்கு வருஷம் 365 நாட்களும் நெய்வேத்தியம் படைக்கிறாங்க. அதாவது பாபாவுக்கு உணவு கொடுக்கணும். நம்ம இந்த நெய்வேத்தியம் படைக்கிறத பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த விதண்டவாத கேள்விகள் கூட கேட்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட இந்த சின்ன சின்ன பசங்க கூட கேட்பாங்க, ஏன் சாமி தானே நமக்கே உணவு கொடுக்குது, அப்போ எதுக்கு நம்ம சாமி கொடுக்குற உணவை எதுக்கு சாமிக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும்? இந்த மாதிரிலாம் கூட கேள்விகள் கூட கேட்பாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது சம்மந்தமாக. அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். விலாவரியாக தெரிஞ்சுக்க போகிறோம். முழுவதுமாக கேளுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக பல பேருக்கும் இது சென்றடைய போகுது. பல பேருக்கும் விடை தெரியாத கேள்விகள், நிறைய கேள்விகள் இருக்குது. நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இந்த ஒரே பதிவில் வரப்போகுது. பொதுவாக நம்ம ஒருத்தவங்க வீட்டில், நம்ம வீட்டில் இருக்கோம். நம்ம குடும்பத்தில் இருக்க நம்மளோட அப்பாவோ அம்மாவோ நம்மளோட குழந்தைகளோ நம்ம அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு உணவு இல்லாமல் மற்றவங்க மட்டும் சாப்பிடுவோமா? எல்லாருக்கும் உணவு கொடுப்போம்ல. அப்போ உணவு கொடுத்தா தானே அவங்க வீட்டில் இருக்க முடியும். உணவு இல்லாத வீட்டில் ஒருத்தங்க இருப்பாங்களா? சாப்பாடே ஒருத்தங்களுக்கு போட மாட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டில் இருப்பாங்களா? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. சாப்பாடு போடலைன்னா யார் இருப்பா? கட்டின பொண்டாட்டி கூட இருக்காது, போயிடுவாங்க. பித்த குழந்தைங்களும் அந்த மாதிரி தான். நம்மளோட அம்மா அப்பாவும் அப்படி தான். நமக்கே வீட்டில் சாப்பாடே போடலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சாப்பாடே போடலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் இருப்பீங்களா? ஒரு நாள் இருப்பீங்க, அதிகபட்சம் கிளம்பி போயிடுவீங்க. அதே தான் நம்ம வணங்குற கடவுள்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தினமும் நெய்வேத்தியம் படைக்கணும். ஒரு சில முக்கியமான நாட்கள், இப்போ பாபா எடுத்துக்கிட்டோன்னா வியாழக்கிழமை மட்டும் இல்லையா, வேறு ஏதாவது குரு பூர்ணிமா, ராமநவமி, இந்த மாதிரியான நாட்களில் மட்டும் பாபாவுக்கு பூஜைகள் செய்கிறது, நெய்வேத்தியம் படைக்கிறது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் அவருக்கு நெய்வேத்தியம் படைச்சிக்கிட்டே இருக்கணும். பாபாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கடவுள்களுக்கும் இது பொருந்தும். எல்லா கடவுள்களுக்குமே. அப்போ நம்ம வீட்டில் நம்ம தெய்வம் இருக்கணும், கடவுள் குடிக்கொள்ளணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது தினமும் நெய்வேத்தியம் படைக்கணும். இப்போ இந்த நெய்வேத்தியம் படைக்கிறதுலேயே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு சில நாட்களில் நாங்கள் நான்வெஜ் செய்கிறோம், அன்றைக்கி நாங்கள் எப்படி பண்ண முடியும்? சரி, அன்றைக்கி பண்ண முடியாது. ஆனால் அன்றைக்கி ஒரு பிஸ்கட்டோ ஒரு சாக்லேட்டோ அப்புறம் முக்கியமாக தண்ணி வைக்கணும். இது வச்சு நம்ம பண்ணலாம். இது எல்லா நாளுமே பொருந்தும். ஏதாவது ஒரு விஷயம் சாப்பாடு சம்மந்தமாக, ஒரு பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ஏதாவது ஒரு பழங்கள், ஆப்பிளோ இல்லை கொய்யாப்பழமோ வாழைப்பழமோ ஏதாவது ஒன்று வச்சே ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நெய்வேத்தியம் படைக்கிறதுலேயே அதான் அந்த கேள்விகள். நம்ம கடவுள் கொடுத்த உணவை எதுக்கு நம்ம திரும்பவும் அவருக்கே நம்ம அதை சமைச்சு நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இந்த விதண்டவாதம் பேசுகிறவங்களாம் கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம்ல, இந்த சமையல் பொருட்களாக இருக்கட்டும் இல்லை சாப்பாடாக இருக்கட்டும், அதில் நிறைய பாவங்கள் இருக்குமா.
நிறைய பாவங்கள் இருக்குமா, அதெல்லாம் வேத சாஸ்திரங்களில் வந்து சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நிறைய பாவங்கள் இருக்குமா. அந்த அறுவடை பண்ணுவார்ல விவசாயி, அவரோடது. அதுக்கப்புறம் அதை வாங்கி விற்கிறார்ல இடைத்தரகர், அவங்க. அதுக்கப்புறம் கடையில் ஒருத்தவங்க வந்து அதை வாங்கி நம்மக்கிட்ட வந்து விற்பாங்களே, அவங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கை மாறி வரும்போது அவங்களோட பாவங்கள் எல்லாம் சுமந்து தான் வருமா. அப்போ அந்த இதை நம்ம சமைச்சு அந்த பாவத்தை தான் நம்ம சாப்பிடுவோம். அது நம்மளோட பாவமும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே போகும். எப்படி நம்ம காசு கொடுத்து வாங்குறோம்ல, அதுலேயும் பாவம் இருக்கும். ஏன்னா தவறு இல்லாத வேலைங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம செய்கிற எல்லா வேலையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் தவறு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்வோம், நம்ம நேர்மையாக தான் வேலை செய்வோம். ஆனால் நம்ம கம்பெனி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது தவறு செய்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம சம்பாதிக்கிற காசுலேயும் ஏதோ ஒரு வகையில் அந்த பாவப்பட்ட காசு வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த பாவங்கள்லாம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம நைவேத்தியம் வந்து படைத்து அதை வந்து வெறும் சாதத்தை பிரசாதமாக்கிடணும். இப்போ நம்ம அதை அப்படியே சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அந்த பாவம் எல்லாம் உள்ளுக்குள்ளே போக 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 நமக்கு என்ன ஆகும், பாவம் மூட்டையாயிரும். நம்மளோட உடம்பு பாவம் மூட்டையை சுமக்கிற இடமாயிரும். இதுவும் ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரொம்ப நாளாக இதை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதுக்கான ஒரு சந்தர்ப்பம். நானும் இன்றைக்கி இதை பற்றி தான் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பாபாவை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து வளைச்சிக்கிறோம். அவர் என்ன சொன்னார், என்ன செய்தார், அதை எதையுமே நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு, பாபாவுக்கு வந்து எதுவுமே கணக்கு கிடையாது. நிறைய நண்பர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாபாவை கும்பிட்றாங்க, பாபா கிட்ட சரணடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு உணவு கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ஒரு உணவு கட்டுப்பாடுமே இல்லாமல் இருக்காங்க. அது எப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல என்னால். அதாவது கோவிலுக்கு போகும்போதாவது, பாபா கோவிலுக்கு போகும்போதாவது நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சே இல்லைங்க சாப்பிட்டுட்டு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது, வேறு கடவுள்கள் அவங்க வணங்கும் போது என்ன பண்ணுறாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. பெருமாளை கும்பிட்றாங்க, ஆனால் சாயை வந்து வழிபடுறாங்க. ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது எவ்வளோ சுத்தமாக இருக்காங்க. அது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போகிறாங்க, போகிறவங்க அவ்வளவு சுத்தமாக, அவ்வளவு நேர்த்திக்கடனை வைத்து, அது மட்டும் இல்லாமல் காணிக்கையை செலுத்துறது மட்டும் இல்லாமல் உணவு கட்டுப்பாட்டிலேருந்து விரதம் இருந்து போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய கோவில்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், 1 2 கிடையாது. திருச்செந்தூர்லேருந்து பழனியிலேருந்து அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், திருவண்ணாமலை வரைக்கும். இப்படி அவங்களோட கடவுள்களை வழிபடும் போது அதை கடைப்பிடிக்கிற அந்த உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும், விரத முறைகளாக இருக்கட்டும், அதை வந்து பாபாவுக்கு வந்து விட்டுடுறாங்க. சாயி வந்து என்றைக்குமே வந்து உங்களை வந்து நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தவே கிடையாது. நீ வணங்குற கடவுளாக நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வணங்குற கடவுளுக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை நம்ம சாய்க்கு, குருவுக்கு வந்து கொடுக்கணும். அதான் உண்மையான ஒரு குரு பக்திங்கிறது. ஆனால் நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு புரிதல், அதாவது அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க மாறினதை, அதாவது அவங்க செய்கிற தவறுகளை என்ன பண்ணுறாங்க, அதை திருத்திக்காமல் மற்றவங்களையும் அவங்க வழிக்கு வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. பாபாவுக்கு வந்து கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிட்லாம், பாபா ஒன்றும் சொல்ல மாட்டார். சாப்பிட்டுட்டு கூட கோயிலுக்கு கூட வாங்க, அவர் சாப்பிட வேணான்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு. பாபா என்றைக்குமே அவர் நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு யாரையும் நிர்பந்தப்படுத்தவும் இல்லை, அதே மாதிரி வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு நிர்பந்தப்படுத்தவும் இல்லை. இதில் உள்ள கருத்தை நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் உங்களோட கடவுள்களுக்கு உங்களோட குடும்ப வழக்கப்படி எந்த முறையை கடைபிடிச்சிங்களோ அதான் கடைபிடிக்கணும். நிறைய விஷயம் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து வெதனவாதம் வந்து பேசுவாங்க. இப்போ கண்ணப்பர் வந்து சிவபெருமானுக்கு வந்து இறைச்சி, அவர் வந்து வேட்டையாடுற இது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வேடன், அவர் ஒரு காட்டில் வந்து வேட்டையாடி அதில் அந்த மான் அந்த இதெல்லாம் அந்த காட்டில் கிடைக்கிற விலங்குகளை இறைச்சியை தான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த இறைச்சியவே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவார்னா சிவபெருமானுக்கு வந்து நைவேத்தியம் வந்து படைப்பார். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அபிஷேக தண்ணியை வந்து அந்த ஆற்றுலேருந்து கொண்டுட்டு வரதுக்கு பாத்திரம் இல்லாமல் தன்னோட வாயாலேயே தண்ணி கொண்டுட்டு வந்து துப்புவார். சிவலிங்கத்து மேலே துப்பி தான் அபிஷேகமே பண்ணுவார். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த மாதிரிலாம் கூட கடவுளுக்கு வந்து நைவேத்தியம் வந்து படைச்சாங்க, அபிஷேகம்லாம் பண்ணாங்க. சாமி அதையும் தானே ஏற்றுக்கிட்டாங்க, ஏன் நம்ம வந்து செய்யக்கூடாதா? இந்த மாதிரி விதண்டவாதம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணப்பர் வந்து அவர் வணங்குற சிவபெருமானோட கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணையே எடுத்து கொடுத்தாரு. எல்லாரும் பேசிக்கிறாங்க, இவன் வந்து இறைச்சியெல்லாம் வச்சு நைவேத்தியம் படைக்கிறான் நம்மளோட சிவனுக்கு, அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணப்பரை பற்றி. ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் பாட்டு அவர் காட்டுக்குள்ளே அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. தான் வணங்குற சிவன்கிட்ட வந்து ஆத்மார்த்தமாக சரணடைஞ்சு அவரால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
காட்டில் கிடைக்கிற இலை தலைகள்லாம் வச்சு பூ மாலையாக வந்து எடுத்து சிவபெருமானுக்கு போடுறது, வாயாலே தண்ணி எடுத்து வந்து துப்பி அபிஷேகம் பண்ணுறது, இறைச்சிகளை கொண்டுட்டு வந்து மாமிசத்தை எடுத்துகிட்டு வந்து நைவேத்தியம் படைக்கிறதுன்னு இப்படி இருக்காரு. தேவர்கள் எல்லாம் கடவுள்களும் கூடி பேசுகிறாங்க, என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ சிவபெருமான் அவரோட தூய பக்தியை இந்த மக்களுக்கும் அப்புறம் தேவர்களுக்கும் மற்ற முக்கியமானவங்களுக்கெல்லாம் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோதனை நடத்துகிறாரு. என்ன பண்ணுறாரு, அவர் வணங்குற அந்த கண்ணப்பர் வணங்குற அந்த சிவலிங்கத்திலேருந்து ரத்தம் வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ நான் வணங்குற சிவனுக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கண்ணையே எடுத்து ஒரு கண்ணை, அதாவது வேட்டையாடுறவர் அவர் கையில் கத்தி வச்சுருக்காரு, ஒரு கண்ணை நோண்டி எடுத்து சிவபெருமானோட கண்ணில் வைக்கிறாரு. இப்போ இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு கண்ணையும் வந்து அவர் வந்து கத்தியால் எடுத்து அதை வந்து நோண்டி எடுத்து வைக்கணும். அப்போ இன்னொரு கண்ணையும் நோண்டிட்டு அவர் கண்ணு தெரியாதுல்ல, அப்போ சரியாக அந்த கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு சிவலிங்கத்தில் போய் வைக்க முடியாது, சிவனோட கண்ணில் போய் சரியாக வைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கண்ணை நோண்டி எடுத்துட்டாரு. இப்போ இன்னொரு கண்ணையும் நோண்டி எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் கண்ணு தெரியாது, கரெக்டாக அங்கே போய் வைக்க முடியாதுல்ல. அதனால் அடையாளத்துக்கு என்ன பண்ணார்னா, அவரோட காலை எடுத்து கட்டவிரலை எடுத்து அந்த சிவபெருமான் அந்த லிங்கத்தோட அந்த கண்ணு ரத்தம் வருது பாருங்கள், இன்னொரு கண்ணு, அந்த கண்ணில் தன்னோட காலோட கட்டவிரலை வச்சு அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டாராம். காலை நீட்டி கட்டவிரலை கண்ணில் வச்சுட்டு சிவனோட லிங்கம் அந்த கண்ணில் வச்சுட்டு கண்ணோட கையில் இருந்த கத்தியால் ஏற்கனவே ஒரு கண்ணை பிடுங்கி எடுத்துட்டார். இப்போ இன்னொரு கண்ணையும் பிடுங்கி எடுத்து அந்த கால் கட்டவரில் அடையாளத்தை வச்சார்ல, அந்த இடத்துல கரெக்டாக தன்னோட கால் கட்டவரில் எடுத்துகிட்டு கையை வச்சு அந்த கண்ணை வந்து பொறுத்துறாராம். கண்ணை வந்து கொடுக்குறாரு தன்னோட சிவனுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அவரோட பக்தி எப்படி இருக்குது, அவரோடையும் நம்மளையும் கம்பேர் பண்ணிக்கலாமா? இன்றைக்கி நிறைய பேர் கண்ணப்பரை வச்சுலாம் பேசுகிறாங்க. அவரும் நம்மளும் ஒன்றா, நம்ம கண்ணை நோண்டி கொடுப்போமா? வெறும் வாய் வார்த்தைக்கு வேணால் நம்ம சொல்லுவோம், வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்லுவோம், சாய்க்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு. யாராவது செய்வோமோ? இன்றைக்கி சாய் கூப்பிட்றாருன்னா உடனே குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவோமா? அதாவது தவறாக சொல்லலாம், அவங்களோட வாழ்க்கை முறைகள் வேறு. இந்த மகரிஷிகள் ரிஷிகள் இந்த மாதிரியான ஆளுங்க, அவங்க துறவிகள், இவங்களோட வாழ்க்கை முறைகள் வேறு. அவங்க வந்து முழுவதுமாக வந்து ஆத்மார்த்தமாக வந்து ஆன்மீகத்தில் வந்து இறங்கிட்டாங்க. அவங்களோட ஆன்மீக பாதை வேறு, அவங்களோட ஆன்மீக பாதை வேறு. நம்மளோட ஆன்மீக பாதைங்கிறது நம்ம மெட்டீரியல் லைஃப், நம்ம லௌகீக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நம்மளோட குரு வந்து நமக்கு வந்து வழிகாட்டுறாரு. அதுதான் சாய்கிட்ட உள்ள தனி சிறப்பு. நம்மளோட மெட்டீரியல் லைஃப்பில், நம்மளோட லௌகீக வாழ்க்கையில், நம்மளோட குடும்ப வாழ்க்கையில், நம்மளோட ஆசா பாசங்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட சாய் நம்ம குடும்பத்தோட குடும்பமாக நம்மள ஒருத்தராக இருந்து நமக்கு வந்து வழிகாட்டுறாரு, நமக்கு வந்து நல்லது செய்கிறாரு. அதனால நம்ம வந்து ரொம்ப இறங்கினவங்களாம் கிடையாது. அதாவது உங்களோட பக்தி உண்மையானது தான். நீங்கள் வந்து கண்ணை நோண்டி வச்சு தான் உங்கள் பக்தியை வந்து ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த ஒரு சில குரு பக்தியெல்லாம் நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கணும். உங்களோட குலதெய்வத்துக்கு, உங்களோட குடும்ப வழக்கப்படி நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ அது எல்லாம் செய்யணும், கடைப்பிடிக்கணும். வியாழக்கிழமை ஒரு நாளாவது அந்த நான்வெஜ்ஜை வந்து ஸ்கிப் பண்ணணும். நான்வெஜ்ஜை சாப்பிட்றவங்க இதே மாதிரி ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து கடைப்பிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட சாய் நம்ம கூட எப்போதுமே இருப்பார். உங்களுக்கு உங்கள் சாயை பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படிலாம் இருந்துக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. நைவேத்தியம் வந்து படைக்கணும். குருவுக்கு நம்ம வந்து நைவேத்தியம் வந்து கண்டிப்பாக வந்து படைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பாலோ, ஒரு தண்ணியோ, ஒரு டீயோ, ஒரு காஃபியோ, ஏதாவது ஒன்று வீட்டில் தினமும் ஏதாவது ஒன்று வச்சுருங்க அவருக்கு. அப்போ தான் உங்கள் வீட்டில் இருப்பார். உங்கள் வீட்டில் இருக்க ஒரு உயிருக்கு ஒரு நாள் சாப்பாடு போடாமல் இருந்தது எவ்வளோ பெரிய பாவம். அப்படிப்பட்ட பாவம் தான் நம்ம செய்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வியாழக்கிழமை, அந்த ஒரு நாள் வியாழக்கிழமையோ இல்லை முக்கியமான நாளில் மற்ற கடவுள்களுக்கு எல்லாம் பொதுவாகவே, இப்போ நம்ம சாயின்னு கிடையாது, எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் தண்ணி வந்து வைப்பாங்க. தண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது எப்போ, ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ எப்போ அவங்க திரும்பவும் நைவேத்தியம் படைக்கிறாங்களோ, ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் வந்து ஒரு பண்டிகை நாட்களில் தீபாவளி பொங்கல்னு வரும்போது அந்த டம்ளரே வந்து அந்த டம்ளரில் இருக்க தண்ணியவே எடுத்து ஊற்றிட்டு திரும்பவும் புது தண்ணி வந்து வைப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்ல. ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கூட நம்ம சாய் வாழ்கிறாரு அப்படிங்கிறது நம்ம சும்மா சொன்னால் மட்டும் பார்த்தாது, அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். கண்ணப்பர் மாதிரி நம்ம கண்ணை நோண்டி தரவும் முடியாது, அதை விரும்பவும் மாட்டாங்க, எந்த கடவுளும் விரும்பவும் மாட்டாங்க. அது வந்து ஒரு சோதனை. எதுக்காகனா அவர் அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணார், அந்த மாதிரி அவர் நான்வெஜ்லாம் வந்து வச்சார், அதையும் வந்து சிவபெருமானை ஏற்றுக்கிட்டாருன்னா எதுக்காகனா அவரோட பக்தி, அவரோட அர்ப்பணிப்பு அந்த அளவுக்கு வந்து உயர்ந்து இருந்தது, கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம்ல. அதனால் சிவபெருமான் வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நம்ம அப்படி செய்யலாமா? நிறைய நண்பர்கள் உங்களுக்குலாம் தெரியாது, நம்ம அதாவது இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க செஞ்சால் கூட பரவாயில்ல, நம்ம இந்து மதத்தை செஞ்சவங்க கூட பார்த்திங்கன்னா பெதட்டவாதம் பேசுகிறாங்க.
நிறைய நண்பர்களை நான் என் ஷிரடியிலே பார்த்துருக்கேன். என்னங்க நீங்கள் சாப்பாடுலனா இப்படி இருக்கீங்க, அது சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இது சாப்பிட மாட்டேங்கிறீங்க. பாபா அதெல்லாம் ஒன்றுமே சொல்லுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அது மட்டுமா, பாபாவுக்கு நீங்கள் நான்வெஜ் கூட வச்சு கூட சாமி கும்பிடலாங்க, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு ஒரு பண்பு இருக்குல்ல, ஒரு குருவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரியான குரு பக்தியெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பார்த்தீங்கன்னா தவறான ஒரு புரிதல். எதுக்காக இந்த தவறான புரிதல் வருதுன்னா, ஒரு சில பேர் செய்கிற தவறுகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க மேலேயும் வந்து திணிக்கிறாங்க. அது வந்து அவங்க செய்கிற தவறுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க, அதாவது இப்போ வந்து அவங்க திருந்துறது கிடையாது, கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கெட்டவங்களாக்கிட்டால் என்ன பண்ணுறது, அவங்க வந்து நல்லவங்களாகிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து தவறாக தெரிவான். அதனால் கூட இருக்கவங்களையும் அவனை மாதிரியும் மாற்றிட்டா எல்லோரும் ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. அந்த தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி உலகத்தில். சாயை பற்றி இப்படி தான், ஆனாலுக்கு ஒவ்வொரு விஷயம். அந்த மாதிரி தான் இந்த அன்னதானம் பண்ணுற விஷயமும். எல்லா கடவுள்களுமே அன்னதானம் பண்ண சொல்லியிருக்காருங்க. எந்த கடவுளாக இருக்கட்டும், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும், ஹிந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், புத்தாவாக இருக்கட்டும், சமண மதமாக இருக்கட்டும், ஜெயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லா மதத்தில் உள்ள எல்லா கடவுள்களும் சரி, எல்லா மத கோட்பாடுகளும் சரி, எந்த ஒரு வேத சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, அந்தந்த மதத்தில் தோன்றின அந்த மதத்தை பரப்பின குருமார்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா உயிர்களுக்கும் வந்து உணவு கொடுங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சாய் மட்டும் சொல்லலை, இதை அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சச்சரிதத்தில் பார்த்திங்கன்னா சாய் வந்து அன்னதானம் பண்ணுங்கன்னு வந்து சொன்னதே கிடையாது. நம்ம பண்ணுறோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு நிறைய பேருக்கு. அன்னதானம் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அன்னதானமும் பண்ணணும், கூடவே நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி குருக்கிட்ட வந்து தூய்மையான பக்தியோடு இருக்கணும். ஒரு குரு பக்தி, குருவாக தான் கடவுள்கிட்ட கூட நம்ம எப்படி வேணால் இருந்துடலாம். ஆனால் குருக்கிட்ட வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அது என்ன சொல்கிறதுனா கீழ்ப்படிதல் என்ன சொல்லணும், கீழ்ப்படிதலோடு இருக்கணும். நம்ம அதான் குருங்கிறது. ஒரு டீச்சர்கிட்ட நம்ம எப்படி இருப்போம், நம்மளோட ஆசிரியர்கிட்ட கீழ்ப்படிதல் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பு வந்து இருக்கணும். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா கூட நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் உள்ளுக்குள்ளே போவோம். மே கமின்னு கேட்போம். இந்த மாதிரி தான் நம்ம இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது இருக்கணும். அதுவும் நம்மளோட குரு எப்படிப்பட்டவர், நம்ம வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கார், நமக்கு துணையாக இருக்கார், கஷ்ட காலத்தில் நமக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட குருக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலோடு இருக்கணும், எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளோட சாய் பொறுத்துக்கிறாரு. சில நேரத்தில் நிறைய பக்தர்கள் திட்டிக்கிட்டே தான் இருக்கோம் அவரை, என்ன சாய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சலிச்சுக்கிறோம். தவறெல்லாம் எடுத்துக்காதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் நான். ஆனால் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாருல்ல நம்மளோட சாய். அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிதலோடு இருக்கணும், அவருக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவர் மேலே வந்து அன்பு செலுத்தணும். அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து சீக்கிரமாக குரு சரித்திரம் பாராயணம் வந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாய் சச்சரிதம் பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே குரு சரித்திரம் பாராயணமும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ நேரமாக அந்த குரு பக்தி, குருக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், இது எல்லாமே நான் சொல்லிகிட்டே இருந்தாலும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த குரு சரித்திரம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். குரு பக்தி எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கடவுளே நம்மக்கிட்ட நேரடியாக வந்து உனக்கு என்ன வேணும்டா அப்படின்னு கேட்டால் கூட, இல்லை கடவுளே என்னோட குரு இருக்கார், அவர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட சொல்லணுமா. அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்தில் மக்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க, இந்த கலியுகம் எப்படிலாம் நம்மளை வாட்டி வதைக்கும், நம்ம கூட இருக்கவங்களாம் எப்படிலாம் இருப்பாங்க, நல்லவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே, கெட்டவங்களாம் நல்லா வாழ்கிறாங்களே, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும்ல. இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் குரு சரித்திரம் வந்து பதில் கொடுக்கும். அந்த கதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 நாள் 51 நாள்லாம் முடிக்க முடியாது. 51 அத்தியாயம் தான் அதுவும். ஆனால் அந்த 50 நாள்லாம் முடிக்க முடியாது. ஆரம்பித்தா 2 மாதம் 3 மாதம் போகும். ஏன்னா ஒன்று கதையாக வந்து சொல்லணும். அதனால் நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிப்போம். சீக்கிரமாகவே நம்ம ஆரம்பிச்சிடும் குரு சரித்திர கதைகள். ஒவ்வொருத்தரும் வந்து கேட்க வேண்டியது, படிக்க வேண்டியது குரு சரித்திரம். ஏன்னா இப்போ இந்த குரு சரித்திரம் படித்தா தான் ஒரு குரு வந்து எவ்வளவு மேன்மையானவர், குரு நினச்சாருன்னா என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ வந்து தேங்காய் வந்து 108 தேங்காய் வந்து துணிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்காய் சமர்ப்பணம் பண்ணும்போது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்மாவும் ஒரு சகோதரியும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அம்மாவும் அவங்களோட பொண்ணு வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்துட்டு 108 தேங்காயை வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக நம்ம சாய் சச்சரிதம் பாராயணம் நல்லபடியாக முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே குரு சரித்திரம் பாராயணமும் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம்.
சாய் அதையும் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. இப்போ எப்படி இந்த 48 நாட்கள் நல்லபடியாக வந்து 51 அத்தியாயமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணமோ, அதே மாதிரி குரு சரித்திரமும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம வந்து அன்னதானம் செய்துட்டு, அப்புறம் வந்து பாபாவுக்கு வந்து 108 தேங்காய் சமர்ப்பணம் பண்ணுவோம். பூ மாலைகள்லாம் வாங்கி கொடுப்போம். இது எல்லாமே செய்ய போகிறோம். கண்டிப்பாக அதுவும் நடக்கும். பாபா வந்து ஆசீர்வதிப்பார். எல்லாமே நடக்கும் நல்லபடியாக. அப்புறம் உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு காரணத்திற்காகவும் என்னோட சாய் என் கூட இல்லை இப்போ, அதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் அவர் என்னை மறந்துட்டார், என் மேலே எதுவும் கோபமாக இருக்காரா, என்ன ஏதுன்னு தெரியலையே, அப்படி இப்படின்னு நினச்சி மனசெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு பெருசாக நடக்க வேண்டியது சின்னதாக நடந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் முடிஞ்சிடும். ஏதோ பெருசாக வர வேண்டிய கஷ்டங்கள் ஏதோ ஒன்று சின்னதாக வந்துருச்சு. இப்போ இதுவே தாங்க முடியலன்னு கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கதறல் கொஞ்ச நாளைக்கு தான், நீண்ட நாட்கள் நீளாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்மளோட நம்பிக்கையும் பிரார்த்தனையையும் நிச்சயமாக சாய் வந்து வீணாக்க மாட்டார், ஏமாற்ற மாட்டார். சாயை நம்பி வந்தவங்க வெறும் கையோடு போக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் நம்மக்கிட்ட சாய் அப்படி தான் இருந்திருக்காரு. நம்மளை வெறும் கையோடு அனுப்புனது கிடையாது. உங்களுக்கே அது நல்லா தெரியும். அதே தான் இப்பயும் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக நம்மளோட சாய் நம்ம கூட இருக்கார். நம்ம வேண்டுறதை நிச்சயமாக நம்ம சாய் நமக்கு கொடுப்பாரு. உங்களோட சாய் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களுக்கு உங்கள் சாயை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வைங்க. முக்கியமாக கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும்போது தான் உங்களோட பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாகணும். ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும்போது பூஜை பண்ணலாம், விளக்கேற்றலாம், சாமி கும்பிடலாம், பாராயணம் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கும்போது நிறைய பேர் பாருங்கள், மனசு ரொம்ப வேதனைங்க, விளக்கு கூட ஏற்றலைங்க வீட்டில். அன்றைக்கி தானேங்க விளக்கே ஏற்றணும், அன்றைக்கி தானேங்க சாமியே கும்பிடணும். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணுறோம், வீட்டில் ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. ஆனால் அன்றைக்கி நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாயையில் போய் மாட்டிக்கிறோம். அதுதான் அதுலேருந்து மீண்டு வரணும். நம்ம சரியாகும் நம்பணும். அப்படி நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். எந்த அளவுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இறைவனோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சச்சரிதம்லாம் எடுத்தோம்னா என்ன சொல்கிறார் சாய், நாம ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தெல்லாம் படிக்க சொல்லிகிட்டே இருப்பார். விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் ஏதோ மந்திரமோ தந்திரமோலாம் கிடையாதுங்க. விஷ்ணுவோட 1000 நாமங்கள், அவ்வளோதான். சகஸ்ரம்னா 1000, நாமம்னா பெயர்கள். 108 நாமவழி மாதிரி 1000. சகசரனா 1000, சமஸ்கிருதத்தில் 1000, அதான் சகசர நாமம். விஷ்ணு சகசர, விஷ்ணுவோட ஹரியோட 1000 நாமம், அதை ஜெபம் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நம்ம நாம ஜெபத்தை வந்து விட்டுறவே கூடாது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, அதாவது 108 முறை, அதாவது ஒரு முறைங்கிறது, ஒரு ரவுண்டு சாண்டிங்கிறது 108 முறை. அந்த ஒரு ரவுண்டு சாண்டிங் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுங்கள். சாண்டிங் மாலை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா 108 முறை ஓம் சாய்ராம் வந்து எழுதுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்புறம் நான் இன்றைக்கி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி ஷீரடியிலேருந்து கிளம்புறதா இருந்தேன். 13ஆம் தேதி வந்து சச்சரிதம் பாராயணம் முடிச்சுட்டு 14ஆம் தேதி அன்றைக்கி இந்த விஷயம்லாம் அன்னதானம் தேங்காய் கொடுக்குறதெல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறதா இருந்தேன். ஆனால் நம்மளோட ட்ரெஸ்ஸு வந்து பாபாவுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. 29ஆம் தேதி காலையில் காக்கடாரத்துக்கு வந்து நம்ம ராமநவமி அன்றைக்கி பாபாவுக்கு கொடுத்த புது ட்ரெஸ் வந்து போட போகிறாங்க. கோயிலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. சரியாக நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக போட்டுருவாங்களா அப்படின்னு வேறு பயமாக இருக்குது. ஃபுல்லாக இவங்கெல்லாம் ஹிந்திக்காரங்களா, யார்ட்டையும் போய் கேட்கவும் முடியாது. ஆனால் கோயிலேருந்து மெசேஜ் வந்துருச்சு, உங்களோட ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. லெமன் எல்லோ கலரில் வந்து கொடுத்துருக்கோம் நம்மளோட சாய்க்கு. பார்ப்போம் 29ஆம் தேதி காலையில் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு தான் நான் ஷீரடி விட்டு கிளம்ப போகிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம ஷீரடியிலேருந்து எல்லா பதிவுகளையும் பார்க்கலாம். ஒரு 15 நாள் ஷீரடியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் கழித்து திரும்பி ஒரு 15 நாள் வந்து இருந்துட்டு போகலாம், அந்த மாதிரி தான் நினச்சி தான் ஷீரடிக்கு வந்தேன். ஆனால் நம்மளோட சாய் என்னையும் விட மாட்டாரு, உங்களையும் விட மாட்டாரு, நம்மளை எங்கேயே வச்சுட்டாரு. நீங்களும் என் கூட ஆத்மார்த்தமாக ஷீரடியிலே தான் இருக்கீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் என் கூட சேர்ந்து கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கீங்க. சாயோட அருள் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் இது நிச்சயமாக நடக்காது. உங்களை தான் சொல்கிறேன், நீங்களும் ஆத்மார்த்தமாக ஷீரடியில் இருக்கீங்க, அதான் உண்மை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் பதிவுகளை நீங்கள் தவறாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாயோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு நம்ம யாருக்குமே கிடைக்காது. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.